Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. தமிழக முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம் 7. தமிழ்நாட்டின் எதிர்கால நம்பிக்கையாக மக்களின் பேராதரவை பெற்றுள்ள துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களின் பணி தொடர துணை நிற்போம். மாநில இளைஞரணி செயலாளராக மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதும் கழகத்தில் புதிய ரத்தம் பாய்ச்சும் விதத்தில் பயிற்சி பாசறைகளை நடத்தியும் அதன் தொடர்ச்சியாக சுமார் 200 இளம் பேச்சாளர்களை உருவாக்கி மாநிலம் முழுவதும் பொதுக்கூட்ட பரப்புரைகளில் பங்கேற்க செய்தும் தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள் என தற்போது வரை 100க்கும் அதிகமான நூலகங்கள் இளைஞரணியால் உருவாக்கப்பட்டுள்ளன. முத்தமிழறிஞர் பதிப்பகம் ஏற்படுத்தி அதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட நூல்கள் வெளியீடு, இளம் பேச்சாளர்கள் பயிற்சி முகாம்கள், தொகுதிதோறும் பாக முகவர்கள் பயிற்சி கூட்டங்கள் நடத்தி வருவது, இளைஞர் அறக்கட்டளை மூலம் மாதந்தோறும் நலிந்தோர் சுமார் 15 பேருக்கு குறையாமல் கல்வி மருத்துவ நிதி அளித்து உதவி வருவது, இளைஞரணி சார்பில் முரசொலி ஏட்டில் நாள்தோறும் பாசறை பக்கம் எனும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் திராவிடர் இயக்க வரலாறுகளையும் கழக லட்சிய பயணத்தின் தியாக வரலாற்றையும் உயிரோட்டத்துடன் பதிவு செய்து வருவது போன்ற சிறப்பான பணிகளை இளைஞரணி செயலாளரான மாண்புமிகு துணை முதலமைச்சர் செய்து வருகிறார். திராவிட மாடல் அரசின் அமைச்சரவையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக நின்று சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்தை நேர்த்தியான முறையில் மேற்கொள்வதுடன் தமிழ்நாட்டின் விளையாட்டுத் துறையை உலகத் தரத்திற்கு உயர்த்தி பல்வேறு போட்டிகளை நடத்தி விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் உறுதி செய்து வலிமை மிக்க இளைய சமுதாயத்தை உருவாக்கி வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தின் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செம்மாந்த பணிக்கு துணை நிற்போம் என இப்பொதுக்குழு தீர்மானிக்கிறது. இதை ஆதரிக்கிற வகையில் கையொலி எழுப்ப வேண்டும். தீர்மானம் 8. ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாடுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும். ஒன்றிய பாஜக அரசுக்கு நெருக்கமான கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடன் வழங்குவதில் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் உழவர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் கடன் தொடர்பாக கெடுபிடியான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்கள் அவசர தேவைகளுக்காக வங்கியில் கடன் பெறுவதற்கு தங்களிடமுள்ள தங்க நகைகளையே நம்பியுள்ள நிலையில் கடனில் உள்ள நகைகளை மறு அடகு வைப்பதற்கு முழு தொகையையும் கட்ட வேண்டும் என்றும் அடமானம் வைக்கப்படும் தங்க நகைகளின் உரிமை குறித்த ஆவணம் கட்டாயம் என்றும் தங்க நகையின் மதிப்பில் 75 விழுக்காடு மட்டுமே கடனாக வழங்கப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி முன்மொழிந்துள்ள கட்டுப்பாடுகள் இந்தியாவில் வாழும் ஏழை எளிய மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடியதாகும். குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் வங்கிகளுக்கு பதில் அதிக வட்டி வசூலிக்கும் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் தரக்கூடிய இந்த கெடுபிடிகளை ஒன்றிய அரசு வலியுறுத்தி ரிசர்வ் வங்கியை திரும்ப பெற செய்து பழைய முறையிலேயே தங்க நகை கடன் பெற ஆவணம் செய்ய வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களுக்கும் ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கும் கடிதம் எழுதியுள்ளார். அவரது கோரிக்கையையும் மக்களிடம் எழுந்துள்ள எதிர்ப்பையும் அடுத்து அதிலிருந்து சற்றே பின்வாங்கியிருக்கின்றனர். ஆனாலும் ரூபாய் 2 லட்சத்திற்கும் மேலான கடன்களுக்கு முன்மொழியப்பட்டு விதிமுறைகள் பொருந்தும் என்ற அளவில் தற்போது உள்ளது. எனவே உச்சவரம்பை நீக்கிட வேண்டும் எனவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளை முழுமையாக ஏற்று உரிய தீர்வை வழங்கி ஏழை நடுத்தர மக்களின் இன்னலை போக்கிட வேண்டும் எனவும் இந்த பொதுக்குழு வலியுறுத்துகிறது. தீர்மானத்தை ஆதரிக்கின்ற வகையில் கையொலி எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.